அன்பினர்களே, நாம் நேற்று ஒரு காணொளி தந்திருந்தோம். ஜித்தாவுக்கான கவுன்சில் ஜெனரல் பதவிக்கு முஸ்லிம் அல்லாத ஒருவர் நியமனம் வலுக்கு முஸ்லிம் எதிர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு காணொளி தந்திருந்தோம். அது முஸ்லிம்களின் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயம். இதில் முஸ்லிம் அல்லாதவங்க தேவையில்லாம மூக்கு நுழைச்சிக்கிட்டு கொமெண்ட்ஸ் பண்ண வராதங்க, சரிங்களா? இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயம். மார்க்கத்துல எல்லாரும் தான் இருப்பாங்க, சரிங்களா? இவங்க கண்ட மாதிரி முஸ்லிம்களை வாக்க வாங்கிட்டு இவங்க கண்ட மாதிரி முஸ்லிம் அல்லாதாக்கள் நியமிச்சா சவுதிக்காரன் ஏற்றுக்கொள்வானா? இப்ப இதுதான் விடயம். இதுல தேவையில்லாம விடயத்தை மட்டும் போட்டுட்டு போங்க, மூக்க நுழைச்சிக்கிட்டு சும்மா நோண்டி ஆவாதங்க. அதை நான் சொல்லுங்க. என்றால் இந்த விடயத்துல ஜேடிபி அரசு மூக்குடப்பட்டிருக்குது. அது நாங்க சிரிக்க ஒன்றும் இல்லை, நம்ம கரெக்டரே புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கன்னு ஒருத்தன் நினைக்கிறான். அது எவ்வளவு செல்வாக்கு உள்ளவன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா போலீஸ் அடிச்சுக்க சொல்லிடான்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த அரசாங்கம் இதுல நோண்டி ஆயிட்டு. சரி, விடயத்துக்கு வருவோமா? அதாவது இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சு என்று ஒன்று இருக்கு இல்லையா, அது சேர் பேரன் ஜெயந்திலக்க மாவட்ட அதாவது ஜிபிஓ ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னால அல்லது ஜனாதிபதி மாளிகைக்கு அருகாமையில். இதுல இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்திக்கிறாங்க. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம். இது யாருக்கு? புள்ள அமைச்சர், முழு அமைச்சர் விஜித ஹேரத். பாதி அமைச்சர் யாரு? நம்முடைய அருண் தம்பி, அருண் ஹேமச்சந்திரா. நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லிக்கிறேன்ல, அவரு எந்த கட்சி வந்தாலும் அவருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் வாக்களிக்கும் நிலைமை கொண்டே அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு ஆக்டிவான பையன். அப்போ இன்றைக்கு அவர் தமிழிலையும் ஆன்சர் பண்ணியிருக்கிறார். இந்த விடயம், அதாவது இந்த ஜெட்டாவுக்கான கவுன்சில் ஜெனரல் பதவிக்கான கேள்வி வந்தோட தமிழே ஆன்சர் பண்ணிக்கிறார். அதுவும் இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அப்ப இவர் சொன்னாரு, அதாவது இந்த கவுன்சில் ஜெனரல் நாம சொன்னோம்ல, ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ராத்திரிக்கெல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு படுப்பீங்க, உங்களை சவுதியில எடுப்பானா? அரே சைத்தானுக்கு பாஜான்னு பேசுவான். சாராயம் அடிச்சுக்கிட்டு மது அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் அவன் புனிதரங்களை கூப்பிடுவானா, அழைப்பானா? நான் நிறைய விடயம் இல்லை பேசலைங்க. அப்பவும் பேசல, இப்பவும் பேசல. சரி, விடயத்துக்கு வருவோமா? அப்ப இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மீடியா சந்திப்பு தான் அது. அதுல நிறைய வந்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டின் அமைச்சகத்தின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்வதற்கும் அதன் கொள்கை, திசை, முன்னுரிமைகள் மற்றும் 2026 ஆண்டிற்கான திட்டங்களை கோடிட்டு காட்டுவதற்கும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தில் இன்று மாலை ஒரு பத்திரிகையாளர் மாநாடை ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் துணை அமைச்சர்களான அருண் ஹேமச்சந்திரா மற்றும் இயக்குநர்கள் மற்றும் இணைந்த நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் வெளியுறவு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா துறைகளில் முக்கிய முன்னேற்றங்கள், திட்டமிட்ட சீர்திருத்தங்கள், நிறுவன வலுப்படுத்தல், சேவை வளங்கள் மேம்பாடுகள் மற்றும் வரவிருக்கும் ஆண்டிற்கான மூலோபாய முயற்சிகள் ஆகியவை மதிப்பாய்வு செய்யப்பட்டதான் அந்த மாநாட்டில் அவங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் முழு நோக்கம். மக்களை மையமாக கொண்ட ராஜதந்திரம், மேம்படுத்தப்பட்ட தூதரக சேவைகள், பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் இலங்கையின் சர்வதேச ஈடுபாட்டை வலுப்படுத்த ஆகியவற்றில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது குறித்தும் இந்த ஊடக கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையாளருடன் திறந்த மற்றும் ஆக்கப்பூர்வமான தொடர்பு நடைபெற்றது. தற்போதைய பிரச்சனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்த கேள்விகள் தெளிவுபடுத்தல் மற்றும் விவாதங்களுக்கு இடமளிக்கப்பட்டது. பொது தொடர்பிலேயே முக்கிய பங்காளியாக வெளிப்படை தன்மை, பொறுப்பு கூறல் மற்றும் ஊடகங்களுடன் வழக்கமான உரையாடல் ஆகியவற்றுக்கான அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை இந்த ஈடுபாடு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. 2026 ஆண்டிற்கான அதன் நிகழ்ச்சி நிரலுடன் முன்னேறி செல்லும் போது அமைச்சகம் பத்திரிகையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் தொடர்ந்து முன்கூட்டியே ஈடுபடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் போதுதான் ஜனவரி 5 இன்றைக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜய் ஹேரத்தன் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த கேள்வி எழுந்தவுடன், அதாவது ஜெட்டாவுக்கான நன் முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி வந்தவுடன், ஜெட்டாவில் ஒரு முஸ்லீம் அதன் தூதரகமாக நியமிக்க இலங்கை திட்டமிட்டுள்ளதாம். முஸ்லிம் சமூக உறுப்பினர்களின் வெளிப்படுத்திய உணர்வுகளுக்கு பதில் அளிக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணாங்களாம் விதமாக இலங்கை அரசாங்கம் ஜெட்டாவில் உள்ள அதன் தூதர் ஜெனரல் பதவிக்கு ஒரு முஸ்லீமை நியமிக்க முடிவு செய்துள்ளோம். கொழும்பு டைம்ஸிடம் இந்த செய்தி வந்திருக்குது. வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை
கருத்தில் கொண்டு ஜெட்டாவில் உள்ள தூதரகத்திற்கு ஒரு முஸ்லிம் தூதர் ஜெனரலை நியமிப்பதற்கான முடிவை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று உத்தியபூர்வமாக இந்த ஊடக சந்திப்பி சொல்லி இருக்கிறாங்க. முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் புனித நகரங்களான மக்கா மற்றும் மதினாவுக்கு செல்ல கட்டுப்பாடுகள் இருப்பதால் ஜெட்டாவிற்கு முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமிப்பதில் உள்ள சிக்கல்களையும் அது புரிந்து கொள்கிறது என்றும் துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்று விளக்கியிருக்கின்றார். இப்பதவிக்கு முஸ்லிம் அதிகாரியை நியமிக்க முடிவு எடுத்துள்ளோம். அத்துடன் உங்கள் சமூகத்தில் இருந்து அதற்கு பாதி எதிர்ப்பு உள்ளது. இது முஸ்லிம் மீடியாக்காரங்களை பார்த்து சொல்றார். யாரு? அருண் ஹேமச்சந்திரா. நீங்கள் சொல்வது போன்று அது அங்கு புனித பூமி, முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமிக்க முடியாது. அத்துறை சார்ந்த முஸ்லிம் ஒருவரை எதிர்காலத்தில் வெளிநாட்டு அமைச்சு நியமிக்க முடிவெடுத்துள்ளோம். இதை நாம அதாவது இப்ப இதே நேரம் இந்த அதாவது இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டவுடன் முஸ்லிம் எதிர்ப்பு கிளம்பியவுடன் இந்த ஊடக அமைச்சர் ஒன்று இருக்கு, நாரபாய் வேறவை. அவர் சொன்னாரு, நாங்கள் நியமனங்கள் செய்கின்ற போது முஸ்லிம் தமிழ் சிங்கள ஒன்று பார்க்க மாட்டோம் என்றுட்டு நீங்க மத சம்பந்தத்துல கை ஓட்டுவீங்களா? இப்ப நாம நடந்ததை மட்டும் சொல்லுவோமா? இதை இன்னொரு செய்திக்குள்ள போயிட்டு இது இவங்க முஸ்லிம்களுக்காக சொல்லல ஐயா, நாங்க அடித்து சொல்லலாம், உங்களுக்கு நிறைய விடையும் சொல்லல, அது நாங்க அதை மறைக்கிறோம். ஏனென்றால் அது வேண்டாம், அதுக்காக தான் நாங்க மறைக்கிறோம். இப்ப பாருங்க, இந்தியாவுக்குள்ள முஸ்லிம்களுக்கு எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு பெரிய சங்கிகளின் கோலாகலங்கள். ஜெத்தாவுக்காக அங்க இப்ப இது நாங்க நிறைய சொல்லுவோம், இதை செய்தி காணா. ஜெத்தாவுக்காக எங்க இந்தியா சார்பாக பிலிப்பீன்ஸ் சார்பாக எல்லாம் முஸ்லிம் மக்கள் தான் போட்டிக்கிறாங்க. அங்க யார் போட்டிக்கிறாங்க? அங்க போட்டிக்கிறாங்க இந்தியாவில இருந்து ஒரு கான் ஒருவரை போட்டிக்கிறாங்க போல. அதாவது ஃபஹத் அஹமத் கான் சூரி, இவரு கவுன்சில் அங்க ஆறு கவுன்சில் ஜெனரலாக இருக்கார். யாருக்கு? இந்தியாவுக்காக. அப்ப ஜெட்டா ரியாத்தில் இருக்கிற இந்தியன் எம்பசி அங்க ஜெட்டாவில், அது உழைப்பு சம்பந்தப்பட்டது, புனிதம் சம்பந்தப்பட்டது இல்லையா? அதுக்கு தான் நீ என்னடித்தாலும் பரவாயில்ல ஃபஹத் அஹமத் கான் சூரி என்ற ஒரு முஸ்லிம் கவுன்சிலரை இந்தியா நியமித்திருக்குது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுல மூக்குடை பட்டிக்கிறார் யாரு? லொக்கு ஐயா மூக்குடைய பட்டிக்கிறாரு. அதாவது இது சரியா சொல்ல போனால் இப்ப பத்திரமில்ல பெலபத்தையில ஒரு திரைசேரி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. நாங்க புறவு தாரம். அந்த திரைசேரியில ஏகப்பட்ட வசூல் பண்ணப்படுது. நீங்க இந்த மக்கா உம்ரா ஹஜ்ஜிலையும் வசூல் பண்ணுங்க. நீங்க உங்க ஆளுங்க ஒருத்தரை வச்சு வசூல் பண்ணுங்களேன். அது எவன் வந்தாலும் வசூல் பண்ணத்தான் போறாங்க. அதை யாரும் நம்மள தடுக்க முடியாச்சாமியோ. ஆனா நீங்க ஒரு முஸ்லீம் ஒருவரை வச்சு பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டு போட்டு நைட் ஆனா டோப் அடிக்கிறவனும் சாராயம் குடிக்கிறவனும் நீங்க இந்த பதவிக்கு அப்படம் பண்ணா சவுதிக்காரன் ஏற்றுக்கொள்ளுவானா? இது நம்முடைய ஆதங்கம். இப்ப நடந்தது என்ன என்று சொல்ல வாரம். அதாவது இந்த பதவி குறித்து ஒரு சிங்களவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கிட்டு ஓலையெல்லாம் போயிட்டு நாம சொல்லிருக்கிறோம் இல்ல, 57 ஓஐசி கண்ட்ரி அதெல்லாம் இங்க எல்லாம் அங்க போய்கொண்டிருக்குது. இப்ப இவர் எப்படி இப்ப இந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த அவரு அந்த பதவி லெட்டரை தூக்கிட்டு அங்க அது டியூட்டி அசிம் போகக்குள்ள கொண்டம்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்ப போகுது சவுதி. இதுதான் திட்டம். எப்படி யாரு வேலை பார்த்திருப்பான்? நான் சொல்ல மாட்டேன். ஆனா அடிச்சு கேப்ப நான் சொல்ல மாட்டேனே. அப்படியே அவனு சொல்லுவாக்கான ஒருத்தன் இங்க இருக்கிறான். வேலையை பார்த்துட்டானா, அவன வேலையை காட்டிட்டானா, இதைத்தான் நான் சொன்னேன், அவனை கிட்ட வச்சுக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு அள்ளி பெறுவான்னு. இப்ப உடனே அலர்ட் ஆகின ஆரம்பம். எப்படி அலர்ட் ஆகிட்டாங்க? இப்ப இவருக்கு இந்த வாரமே இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி கடிதத்தை தூக்கிட்டு ஜெட்டா கிட்ட போயிட்டு அங்க உள்ள கிங் பாதாக்கள்கிட்ட, அந்த கிங் அங்க உள்ள அரசர்கள் அந்த இருக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட இவர் போய் ஓத்தோடுக்கு அந்த டியூட்டி அஷம் எடுக்க போகக்குள்ள நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்க வந்த வழியை திரும்பி ஒண்ணு விரட்ட திட்டம் போட்டாங்க சவுதியால. இத மோப்ப முடிச்சுட்டாங்க. யாரு? ஸ்ரீலங்காக்காரங்க. இந்த லங்காக்காரங்க உடனே மோப்ப முடிச்சுட்டாங்க. இந்த நியமனம் அங்க போகும் என்றால் மூக்கூடப்பட்டிருக்கும். அலர்ட் ஆயிட்டாங்க. இதுக்காகத்தான் பெரிய பெரிய, அதாவது இந்த இலங்கைக்குள்ள புத்திஜீவிகளும் கல்வியலாளர்கள் மட்டும்தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இங்க வேலைக்காரன் சும்மா இருந்துட்டாங்க. அல்லு போல அவனுக்குரிய வேலை ஒன்று இருக்கும் இல்ல, அவன் காட்டுப்படி சும்மா இருந்துட்டாங்க. அல்லு போல இவர் பதவி அங்க அந்த டியூட்டி அஷம் போயிருப்பார் என்றால் வந்த வேகத்திலே திரும்பி வந்தா இது பெரிய இஷ்யூவா மாறுது இலங்கைக்குள்ள போயிட்டா. அதாவது ஆஸ்திரேலியாவில் குண்டை வச்சான் ஒரு சோனகன், ஒரு முஸ்லீம் தானே, அதை தடுத்த முஸ்லீம், அந்த குண்டு வச்ச வேண்ட சம்பவம் மறந்து அதை தடுத்தவன் தான் பெரிய ஹீரோ ஆயிருக்கிறான். இதான் நடந்தது. இதே மாதிரி இவங்க அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரோட அங்க போயிட்டு ஜெட்டாவில இருந்து திரும்பி வந்து நாட்டுக்குள்ள வந்தா நாமெல்லாம் நாரடிப்போம் இல்ல, நாம மட்டுமா எல்லாம் எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து நாரடிச்சிருப்பாங்க. தப்பிட்டான்டா, ஜஸ்ட் மிஸ்ஸிங். இதான் கேசி. எனவே
இதெல்லாம் மூக்குடப்படுறதுக்கெல்லாம் காரணம் லொக்கு ஐயா நீ எல்லாத்திலையும் செஞ்சுட்டு போகலாம், மத சம்பந்தமா போன நோண்டி ஆயிடுவாய். இப்ப இந்து கோயில் சம்பந்தமாக ஒரு பெரும்பான்மை இனத்தை முஸ்லிம் ஆலயம் முஸ்லிம் காரங்களை நீங்க நியமிக்க முடியுமா? எல்லாத்திலயுமே அதாவது எல்லா மரத்திலயும் மூட்டிக்கிட்டு வாழை மரத்துல போய் மூட்டு வரான் தெரியுங்களா? ஒரு பெரிய சொண்டு வச்சு இருக்காரு ஒரு பறவை உண்டு, அந்த பறவையை போயிட்டு வாழை மரத்துல போய் சொண்ட ஓட்டினதுதான். இதெல்லாம் புரியாதவர்களுக்கு அது நாம நிறைய விடயம் சொல்லலைங்க, அப்பவும் சொல்லல இப்பவும் சொல்லல. ஏனென்றால் சும்மா அவங்களுக்கு லேசா மட்டும் தான் சொல்லிட்டு போறோம். எங்க அதுக்கெல்லாம் கோட்டையர் ஆட்சியில குடிப்பான் சொல்லமா உங்களுக்கு. கோட்டையர் ஆட்சியில ஏராளமாக அரபி நாடுகளுக்கு முறைப்பாடு போயிடுச்சு. எல்லாம் அரபிக் மொழியில இமெயில் மூலம் எல்லா இடங்களும் தட்டி விடுவார்கள். அது நாங்களும் பட்டும் படாம நான் ஊடகத்துல சொல்லியிருந்தேன், அது தெரியுங்களா? அதனால எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கு பெருசா ஆதரவு இல்லையே. சந்திருக்கா மஹிந்தர் கொஞ்சம் பரவாயில்ல போல, கோட்டையர் வந்தது போ ரணிலும் பரவாயில்ல, கோட்டையருக்கு எந்த ஹெல்ப்பும் அரபு நாடு பெருசா கொடுக்கல. இப்ப கூட இந்த கவர்மெண்ட் வந்த பிற்பாடு சவுதி கவர்மெண்ட் பெரிய டச் அப் இல்லை, எல்லாம் அங்க போகும் தானே, எல்லாம் ஓல போகுங்க. டெல்லிக்கு அனுப்புறாப்பல இங்க எல்லாம் எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விடயம் அது. நாங்களே சொல்லல, நான் துறக்கல, ஏன்னா அப்போ நான் சொல்லியிருப்பேன். இது அதுக்காக தான் அந்த இஷ்யூ அந்த செய்தியை கொண்டு வந்த ஆரம்பித்து நேற்று கொண்ட செய்தி நான் முஸ்லிமை கொண்டு போறாங்கன்னு மூக்கூடப்படுவாங்க. நாம சொன்னமில்ல, அடே உனக்கு இந்தியா சொன்னா உனக்கு அங்க அறிவு போச்சு, அவன் உங்களை கொஞ்சம் தட்டி வைக்க பாக்குறான். அவன் சொன்ன அவனே அங்க வந்துட்டு ஒரு முஸ்லிம்காரனை நியமனம் பண்ணிக்கிறான், உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? நீங்க நல்ல நேரம் மூக்கூடப்படல முந்தி கொண்டீங்க. அதுக்கு ஒரு காரணம் அருண் ஹேமாவிட்ட சில ஓலை போயிருக்கு, அந்த அது தட்டி கொடுத்துருப்பாங்க. இல்ல என்ன கேட்டா இது போய் வந்து மூக்கூடப்படணும். அங்க போயிட்டு சவுதிக்காரன் பெரட்ட இவர் வருங்கையா வருவாரு, வந்த உடனே கேவலப்பட்டிருப்பாங்க. ஆட்சியும் கேவலப்பட்டிருக்கும், இங்க நாடு முழுவதும் கேவலப்பட்டிருக்கும். லேசா தப்பிட்டாங்க. இப்ப என்ன சொல்லலாம்? இதை நாம் இப்படி சொல்லலாம், தரையில் விழுந்தாலும் மீசையில் மண்படாத கவரிமான். இதுதான் கேஸ். ஆனா அருண் ஹேமா தம்பி பாவம், அவங்க சொன்னதான் சொல்லிக்கிறாங்க. இந்த கேள்வி வந்தவுடன், அதாவது நீங்க நான் முஸ்லிம அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க ஊடகக்காரங்க கேட்டவுடன் அதுல விஜித ஹேரத் ஆன்சர் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு மெல்ல தட்டுட்டாரு ஹேமாக்கிட்ட, இந்த அருண் ஹேமாவிட்ட கேட்க சொல்லி அவரா பதிலளித்திக்காரு. இப்ப அவங்க அநேகமாக அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த வெளிநாட்டு அமைச்சர் இருக்கின்ற ஒரு கவுன்சிலர் நியமனம் பண்ணுவாங்க. இப்ப அவங்க பரிசீலிக்கிறாங்களாம், யாரை வச்சு நாங்க நிதி சேர்க்கலாம்ன்றது. பலபத்த இந்த திங்கக்கிழமை இருந்து சேர்க்கிறாங்க, ஆளு தேடுறாங்க. அவங்களுக்கு சார்பான ஒருத்தர் அல்லது அவங்க சார்பா ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது வந்து ஓசி சேவ்ஸ்ல உள்ளாங்க தான் போட போறாங்க. அதுல இப்ப என்ன பாக்குறாங்கன்னா, அதாவது இது சரியாக நியமனம் பண்றா ஓவர்சீஸ் உள்ளாக்கள் அப்பயும் பண்ண போறாங்க. இப்ப முஸ்லிம்காரங்க யாராவது அவங்க வசூல் ராஜ் அவத்துறாங்க. இது எப்படி இருக்குது? இதை நியமனம் கொடுக்குறால் இப்ப பொருள் மினிஸ்டருக்குள்ள இருக்கிறவங்க ஒன் சைஸ்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம முன்னாள் டிஎஸ் நியாஸ் அவங்க இருக்கிறாங்க, கவுன்சிலரா கொடுக்கலாம். அது அவங்களுக்கு தான் உங்களுக்கு சீனியரிட்டி பார்த்து கொடுக்கணும். இப்ப என்ன பாக்குறாங்கன்னா, இந்த பிளவத்த சிறை சேரி ஒன்று சொன்னமில்ல, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒன்று தேடுறாங்களாம். அவங்களுக்கு உள்ளவங்க உதாரணமாக இப்ப எப்படி சொல்ல உங்களுக்கு, அதாவது இந்த சேல்ஸ்ல இல்ல நான் சேல்ஸ்ல உள்ளாக்கல. இப்ப ஒரு அவங்க விரும்புற நபரை இந்த இதுல கன்ஸ்டிடியூஷனல் கவுன்சில போட்டு ஆளை அனுப்புறாங்க. அது பரவாயில்ல, முஸ்லீம் தான் போறாரு அவரு. அப்போ எவரு போனாலும் அது வசூல் ராஜா பதவி. முதலாவது நீ ஒரு முஸ்லிம்காரனை போடு. எனவே மூக்குடை படக்கூடிய ஒரு விடயத்தை சூசகமாக வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள். இதுவும் ஒரு பாரிய ஜேவிபியின் பெரிய வெற்றி என்று சொல்லுவேன். இப்ப இனிமேல் இதை பத்தி யாரும் எழுதிட்டு நீங்க பெரிய ஹீரோவாக தேவையில்லை. இதை சாதிச்சவன் ஹீரோ இருக்கான் மட்டக்களப்புக்குள்ள, அவன் தான் சாதிச்சான். இது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியுமா? அவங்க தகவல் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ஓரளவு அவங்க அந்த இளங்கட உளவுத்துறையோட டச் அப் இருக்கிறாங்க, அதுக்குரிய வேலை பார்த்துட்டாங்க. இதை நான் அப்ப சொன்னா அது புல இப்பான்னு சொல்லுங்க, சரிதானே? இப்ப நிச்சயமாக ஜெட்டாக்கு நான் முஸ்லீம் ஒருவர் போக மாட்டார், முஸ்லீம்காரங்க ஒருத்தர் போவார். அது ஓசி சேவ்ஸ்ல உள்ளவரா இல்ல வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பிளவத்தை ரெக்கமெண்ட் பண்ண போகுதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்படியும் நியமனம் ஒன்று கல்தா கொடுப்படுது. ஆம்நீர்களே, ஏகப்பட்ட விடயங்களை மறைச்சி இருக்கிறேன். நம்மளோட ஆதங்கத்தையும் சொல்லி நடந்த உண்மையும் சொல்லி இருக்கிறோம். இதுல மிகப்பெரிய வில்லங்கம் வர பார்த்து தப்பிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸிங். வணக்கம் நேயர்களே, மீண்டும் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.